தெற்கு ஸ்பெயினில் உள்ள கிரனடா பகுதி அருகே மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான முக்கிய செய்தியை பார்க்கிறோம். ரிக்டர் அளவில் 5.2 பதிவாகி இருக்கிறது. ஸ்பெயின் நாட்டில் இதனால் மக்கள் கடும் அச்சத்தில் உறைந்துள்ளனர். ரிக்டர் அளவில் 5.2 நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ஸ்பெயினின் ஓடூரா நகருக்கு தென்மேற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் மையம் கொண்டிருப்பதாக பதிவாகி இருக்கிறது. அந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஸ்பெயின் நாட்டிலும் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. தெற்கு ஸ்பெயினில் உள்ள கிரனடா பகுதி அருகே மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவில் 5.2 நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. ரிக்டர் அளவில் 5.2 பதிவாகி இருக்கிறது இந்த நிலநடுக்கம். இதனால் கட்டடங்கள் குலுங்கியதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். ஸ்பெயின் நாட்டின் ஒடூரா நகருக்கு தென்மேற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் நிலநடுக்கம் மையம் பதிவாகி இருக்கிறது. ரிக்டர் அளவில் 5.2 நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஸ்பெயின் நாட்டிலும் நிலநடுக்கம் உணர்ந்திருக்கிறது. தெற்கு ஸ்பெயினில் ரிக்டர் அளவில் 5.2 நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. இதனால் கட்டிடங்கள் குலுங்கி சேதமடைந்திருக்கின்றன. ஸ்பெயின் நாட்டில் உள்ள மக்கள் கடும் அச்சத்தில் உறைந்திருக்கக்கூடிய நிலையில் ரிக்டர் அளவில் 5.2 நிலநடுக்கம் பதிவாகி இருக்கிறது. இந்தோனேஷியாவை தொடர்ந்து ஸ்பெயினிலும் நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கிறது. முழு சேதங்கள் குறித்தான விவரம் இதுவரை வெளியாகவில்லை. தெற்கு ஸ்பெயினில் உள்ள கிரனடா பகுதி அருகே மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரிக்டர் அளவில் 5.2 நிலநடுக்கம் பதிவாகி உள்ளது. ஸ்பெயின் நாட்டில் இதனால் மக்கள் அச்சத்தில் உறைந்துள்ளனர்.